அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலருந்து மாத செலவுக்குன்னு நீங்க கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா? இல்ல அவரே வந்து உங்களுக்கு குடுத்துருவாரா? சார் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி வாங்கிட்டு இருக்காரு சார். இன்ன வரைக்கும் அவங்க கையிலேருந்து நான் காசு வாங்குனதில்ல. எல்லா ஃபேமிலி செலவு அவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு வாரம் நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு 3000 பர்ச்சேஸ் பண்ணிட்டுன்னு நான் சொன்னா, 3000 வந்துச்சா? என்னென்ன வாங்குன? எக்ஸ்ட்ரா என்ன வாங்குனேன்னு கேட்பாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க சார். 6 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு செப்பல் வாங்கி குடுங்க, வாங்கி குடுங்க, வாங்கி குடுங்கன்னு கேட்டு 6 மாசம் ஆயிட்டு சார். இருக்கிறத போடு. அது அரட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ரொம்ப அலட்சியம். எனக்கு என்னன்னா காசு என்கிட்ட இருக்கு. ஆனா, அத என் கணவன் எனக்கு வாங்கி குடுத்து நான் போடும்போது, அது ஒரு லவ், ஒரு ஃபீல். போட்டு பார்த்து நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டு வாங்கும்போது, அது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குதுல்ல சார். 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப தான் சார் 1 வீக் முன்னால தான் சார் ஒரு செப்பலே வாங்கி குடுத்தாங்க. அவங்களோட அமௌண்ட்ட செலவு பண்ணும்போது, குழந்தைங்க ட்ரெஸ் வாங்கணுமா? வாங்கிக்கலாமா? வாங்கிட்டேன். ஆர்டர் போட்டேன்பாங்க. சார் எனக்கு ஒரு சாரி அப்படின்னு கேட்கும்போது, சாரியா? பீரோல பார்க்கலாமா? எத்தன இருக்கு? அப்படின்னு உடனே வந்துருவாங்க சார். எண்ணி பார்க்கலாம். 6 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 புடவ தான் சார் என்ட்ட இருக்கு. ஸோ என்னோட பர்சனல் எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள அவங்க கொஞ்சம் கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு இது இருக்கு சார். இப்போ அந்த ஒரு பீரோ எடுத்துக்கோங்க சார். அதுல மொத்தம் 5 ரேக் இருக்கும் சார். அது 5 ரேக்ல அவங்க சாரி மட்டும் தான் சார் இருக்கும். ஒரே ஒரு ரேக்ல மூலையில 4 சட்டை. வெறும் 4 சட்டை எங்களோடது இருக்கும் சார். சார் அதுல சாரி மட்டும் இல்ல. அப்படியே நைட்டீஸ் தான் சார். இருக்கும், சுடிதார் இருக்கும். எவ்வளவு Dress ஓகே இருக்குன்னு சார். ஓபன் பண்ணி பாருங்க அவங்க சார். அவங்க என் ஒய்ஃப் சார். 1 இயரா அவங்க வொர்க் போல. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஆனா மாசம் 4 காரன் வீட்டுக்கு வந்துருவான் சார். என்கிட்ட கேட்கறதெல்லாம் இல்ல சார். ஆர்டர் இன்னைக்கு வந்துரும். பேமெண்ட் குடுத்துருங்க. சார் இத்தனைக்கும் நாங்க ஹஸ்பண்ட் தான சார். எங்ககிட்ட கேட்கறதுனால அவங்களுக்கு என்ன சார் கௌரவ குறைச்சல் வந்துற போகுது? நீங்க கேட்காம குடுக்குறதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? மந்த்லி நான் ஒரு 30K சம்பாதிக்கிறேன் சார். 10K எங்க அம்மாட்ட குடுத்துருவேன். 15K பேலன்ஸ் அவங்க கையில தான் இருக்கும். வண்டி டியூ, பெட்ரோல் அது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களே தான் வாங்கிக்கிறாங்க. எங்ககிட்ட கேட்கறது இல்ல. சாரி வாங்குனா நம்ம எப்பவுமே சாரி போட மாட்டோம்ல. எப்பாவது ஒரு ஃபங்ஷன்னா தான் சாரி போடுவோம். ஓகே சார். மந்த்லி ஒரு 4 மேரேஜாவது எங்களுக்கு அட்டெண்ட் பண்ற மாரி வந்துரும் சார். ஒவ்வொரு மேரேஜுக்கும் ஒவ்வொரு சாரி எப்படி சார் வாங்கி குடுக்க முடியும்? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் வாங்கி நீங்க போடுறது ஓகே. பத்திரிக்கையில வைக்கிறவங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு தான் போணும்னா, பாவம் எப்படி தாங்குவார் மனுஷன்? அவரும் சட்டை எடுக்குறாரு சார். அவரும் சட்டை வாங்குறாரு. அவரும் ரேக் ஃபுல்லா வச்சிருக்காரு. சார் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சார். ஒரே ஒரு சாரி அவனுடைய கல்யாண சாரி மட்டும் 1,10,000. நான் மொத்தமாகவே எடுத்த 10 சட்டை 5 பேண்ட் 20,000. ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஒரு சாரி வச்சுருக்காங்க 10 சட்டை வச்சுருக்காங்க. அவருடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு ஆண் மகன். என்னன்னா ஒரு சாரி ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 600 700 சார். சட்டையே அவ்வளோதான் சார். 600 கொடுத்தா சட்டை வந்துடும். 300 கொடுத்தா பேண்ட். இந்த கருப்பு பேண்ட்டு கிட்டத்தட்ட 5 சட்டைக்கு போட்டுப்பேன். இதுதான் ஆண்கள். நீங்கள் அதை சொல்கிற மாதிரி கால் தான் இருக்கும். பீரோ வந்து அவங்க வீட்டில் கொடுக்கறது வந்து அவங்க சாரி வைக்கிறதுக்கு தான்.